Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னர் எப்படி வந்து செய்யறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சேனலுக்கு புதுசு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்ட்போர்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து எடுத்துகிட்டு ஸோ எங்கிட்ட ஒரு மூடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக பார்த்தீங்கன்னா வந்து இருக்க ரவுண்ட் ஷேப்பில். ஸோ அதை வந்து நான் எடுத்துகிட்டு ஸோ பென்சில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ நான் எப்படி வரையணும் அதே மாதிரி வரைங்க. ஸோ கிராஸாகவும் வரையணும், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவும் வரையணும். நான் சைடில் இப்போ வரைஞ்சிட்ருக்கேன், அதே மாதிரி அந்த சைடில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு ஸோ இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், நமக்கு அந்த ஸ்பின்னர் ஷேப் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கையிலே தெரியும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்களும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் சின்னதாக 2 பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான். ஸோ நான் சென்டரில் இப்போ வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சென்டரில் இப்படி வைக்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் என்னென்னு வந்து பார்ப்பீங்க. அண்ட் இப்போது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த போல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு ஸோ நம்ம ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளையும் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் போல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். சிசர் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா வந்து பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சு பார்க்கலாம் ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிங்கன்னா ஸோ அந்த கார்ட்போர்ட் பார்த்திங்கன்னா வந்து வளைஞ்சிரும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இதாயிரும். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக வந்து பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம ஒரு போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகுது. நல்லா சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் 2 பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குல்ல. அண்ட் இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 90% ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சிச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, நமக்கு வந்து கரெக்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ பார்க்கலே தெரியும், லைட்டாக ஸ்பின் பண்ணாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த சின்ன ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை விட நான் இன்னும் சின்னதாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின்னரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹோல் போடணும். நான் சென்டராக வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சு ஸோ சிசர் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஹோல் பார்த்திங்கன்னா வந்து போட்டு ஸோ அந்த ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், செம்மையாக சுற்றுதில்ல, பாருங்கள் செம்மையாக இருக்குது. அண்ட் பொறுமையாகவும் பார்த்திங்கன்னா வந்து பண்ணணும். ஓகேவா? அண்ட் இப்போது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பீஸை வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ பாருங்கள், ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஃபெவிக்விக் வந்து யூஸ் பண்ணி சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்து ஸோ சென்டரில் வச்சுட்டு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. ஸோ பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சுற்றி பார்க்கலாம். செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சுற்றுது. ஸோ நீங்கள் பார்க்கையிலே தெரியும். அண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காமல் பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஹேண்டில் வச்சு பண்ணாலும் ஈஸியாக பார்த்திங்கன்னா வந்து இருக்குன்னா ரைட் ஹேண்டில் வச்சு பண்ணி பார்த்துட்டு செம்மையாக பார்த்திங்கன்னா வந்துருக்கு. அண்ட் இந்த ஸ்பின்னர் எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், ஷேர், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்பின்னர் எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்பின்னர் மேக் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அண்டு கொஞ்சம் ஒரு நாய்ஸாக தான் இருக்கும். ஸோ பாட்டு பார்த்திங்கன்னா கோயிலில் வருது. ஸோ அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஓகே, நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் நினச்சதை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஸோ பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து என்னாச்சு அப்படின்லாம் வந்து கேட்டு ஸோ எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ ஃபைன், இன்றைக்கி வந்து எல்லாம் ஒரு வெல் செட்டில்டாக. ஸோ ஓகே, எல்லாம் இப்படி தான் அப்படின்ட்டு வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு நானே வந்துட்டேன். அண்ட் கரெக்டான மைண்ட் செட்டில் இருக்கேன்.
அண்டு ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து நான் நினச்சதை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இது பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இனிமேல் அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்ட்டு வந்து ஸோ நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க, ஓகேவா? அண்டு ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ பார்க்கலாம். அண்ட் ஓகேவா? அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தளபதியோட ஸோ அந்த ரோல்ஸ் ரைஸ் கார் இருக்குது பார்த்திங்களா? ஸோ திருப்ப ஏதோ கேஸ் பார்த்திங்கன்னா வந்து இதாக இருக்குதுன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அது வந்து இன்னும் கிளியராக எனக்கு வந்து தெரியல. ஸோ மேபி அது என்னென்னு வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? அண்ட் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அண்ட் அதுதான் ஸோ என்ன சொல்கிறது, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் தளபதியோட வாரிசோட மூவி நல்லா போயிட்டு இருந்தது. அண்ட் பாருங்கள், ஸோ அந்த கேஸ் அப்போ தான் முடிஞ்சுது. திருப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. திருப்பம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளியராக வந்து தெரியல. பட் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒன்று நடக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. பட் ஃபைன், நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ கரெக்டாக இருந்துக்கணும், நம்ம தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பாய்.